விருதுநகரில் ஆவின் நிர்வாகத்தை கண்டித்து பால் உற்பத்தியாளர்கள் பாலை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ஆவின் நிர்வாகத்திற்கு விநியோகம் செய்யப்படும் பால் தரமற்ற பால் என்று திருப்பி அனுப்பப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து அவர்கள் தரையில் பாலை கொட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆவின் பால் கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தின் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர். தாங்கள் அனுப்பும் பாலில் நாள் ஒன்றுக்கு 2000 லிட்டர் வரையில் தரமற்ற பால் என்று ஆவின் நிர்வாகம் திருப்பி அனுப்புவதாக பால் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டினர். தனியாரிடம் இருந்து இனி பால் கொள்முதல் செய்வதை குறைத்துக் கொள்வோம் என தமிழக அரசு உத்தரவாதம் அளித்ததாக பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆவின் நிர்வாகம் தனியாரிடம் இருந்து பால் கொள்முதல் செய்து வருவதாலும் பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து பெற்று வரும் பாலின் அளவை குறைத்ததாலும் பால் உற்பத்தியாளர்கள் பெருமளவில் இழப்பை சந்தித்து வந்தனர். தனியாரிடம் இருந்து பால் கொள்முதல் செய்யக்கூடாது எனவும் இதை தொடர்ந்தால் வேலை நிறுத்தம் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இன்று பால் உற்பத்தியாளர்களுடன் அமைச்சர் PV ரமணா பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த நவம்பர் 1ஆம் தேதியில் இருந்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வருவோருக்கு அளவு குறைக்கப்படாது என அமைச்சர் உறுதியளித்ததாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். நீண்ட நாட்களாக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் ஆவினுக்கு பால் வழங்கி வந்த கொடுக்கும் பாலை எந்தவித காரணத்தை கொண்டு குறைக்கக்கூடாது. இடையிலே வந்த வெண்டார் என்று சொல்லப்படும் பால் வியாபாரிகளிடமிருந்து சங்கத்தின் மூலமாக வரும் பாலை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கணும். அதை உறுதியாக நாங்கள் நிரந்தர பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை உண்மையான பால் உற்பத்தியாளர்கள் கொண்டு வரும் பாலை நாங்கள் குறைக்க மாட்டோம். அவர்கள் எவ்வளவு பால் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறோம். தனியார் வியாபாரிகள் மூலமாக வரும் பாலை நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்தார்கள்.